வணக்கம் மக்களே. இன்னைக்கு பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கலாம். பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 95.39 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 140 ருபீஸில் 2022ல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் குறைஞ்சிட்டு லாஸ்ட் ப்ரைஸு 75ல் ட்ரேட் ஆகிருக்கு மார்ச்சில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இப்போது 95ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது 95ல் நம்ம கன்சிடர் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணலாம். இது டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா எவ்ரி குவார்ட்டருக்கு 3 ரூபாய் கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா எவ்ரி குவார்ட்டருக்கு 3 ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா? இது டிவிடெண்ட்டுக்காக நாம் இந்த பிஜி இன்வைட் வாங்கலாம். இந்த ப்ரைஸில் பிஜி இன்வைட்டு மார்க்கெட் கரெக்ஷன் வரும்போதும் இல்லை இது பிஜி இன்வைட்டு கரெக்ஷன் வரும்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம். பல்காக வாங்க வேண்டாம். ஏன்னா நமக்கு மார்க்கெட் கரெக்ஷன் வரும்போது இது அரௌண்டு 75-80 ருபீஸ்க்கு போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் டிவிடெண்ட்டுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே போகலாம். அடுத்ததாக இப்போ நாம் எவ்ரி குவார்ட்டருக்கு நமக்கு பெர் ஷேருக்கு 3 ரூபா டிவிடெண்ட் கிடைக்கும். அந்த டிவிடெண்ட் வச்சுட்டு நாம் வேற ஒரு ஷேரோ இல்லை பிஜி இன்வைட்லேயே நாம் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பிஜி இன்வைட்டு டிவிடெண்ட்டு கொடுக்காம ஸ்டாப் பண்ணிடுவாங்களா அப்படின்னீங்கன்னா அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அடுத்த 25 வருஷத்துக்கு டிவிடெண்ட்டு கொடுப்பேன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டிவிடெண்ட் வந்துட்டு ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம டிவிடெண்ட்டுக்காக இதை தைரியமாக கன்சிடர் பண்ணலாம். ஆனால் பல்காக பண்ண வேண்டாம். மார்க்கெட் குறையும் போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு டிவிடெண்ட்டுக்காக 5-10ன்னு மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிட்டு போகலாம். தேங்க்யூ.